அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் சாலையோரம் நின்ற காரின் முன்பக்க கதவை திறந்ததால் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. முன்பக்க கதவை திடீரென திறந்ததால் விபத்து ஏற்பட்டு அதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் சாலையோரம் நின்ற காரின் முன்பக்க கதவை திறந்ததால் விபத்து ஏற்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த விபத்தானது எப்படி நடந்தது? உயிரிழந்த நபர் யார்? விவரங்கள் என்ன? அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு ஒட்டி செல்லக்கூடிய சாலை 6வது பிரதான சாலை. இந்த சாலையில இன்று காலை ஓரமாக நின்றிருந்த ஒரு காரின் முன்கதவு திறந்ததுனால பின்னால் சைக்கிள் வந்த நபர் அந்த காரின் கதவின் மீது மோதி கீழே விழுந்த போது பின்னால் வேகமாக வந்த இன்னோவா கார் அவர் மீது ஏறி இறங்கியதுல தலை நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா விபத்துக்கு காரணமான அந்த கார் ஜிஎஸ்டி அதிகாரி ஒருவரின் கார் எனவும் கூறப்படுகிறது. காரின் முன்பகுதியில் அந்த ஜிஎஸ்டி அதிகாரியின் கார் என்பதற்கான அடையாளங்களோடு அந்த கார் நின்றிருக்கிறது. ஓட்டுநர் எதிர்பாராத விதமாக சாலை ஓரத்திற்கு கதவை திறந்த போது பின்பக்கமாக சைக்கிளில் வந்த நபர் அந்த கதவின் மீது மோதியதில் கீழே விழுந்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த இன்னோவா கார் அவர் தலை மீது ஏறி இறங்கியதுல தலை நசுங்கி ரத்த வெள்ளத்தில் அவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது அவரது உடலானது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 32 வயது மதிக்கத்தக்க நபர் எனவும் அவரது செல்போனை ஆய்வு செய்த போது அனுப் என்ற பெயர் இருப்பதாகவும் அண்ணா நகர் போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக விபத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்த அந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் என்ற பெயர் பலகையோடு உள்ள காரையும் விபத்தை ஏற்படுத்திய இன்னோவா காரையும் பறிமுதல் செய்து அண்ணா நகர் போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.